ஹரி ஓம். குரு பிரம்மா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். தினம் ஒரு ஸ்லோகம் கற்றுக்கொள்வோம். விஷ்ணும் விஷ்ணும் ஜிஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் மகாவிஷ்ணும் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் மகேஸ்வரம் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப அநேக ரூப தைத்யாந்தம் தைத்யாந்தம் அநேக ரூப தைத்யாந்தம் அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி நமாமி புருஷோத்தமம் புருஷோத்தமம் நமாமி புருஷோத்தமம் நமாமி புருஷோத்தமம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்றதான இந்த ஸ்லோகம் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பெரும் கருணையை பறக்க பேசுவதாக அமைந்திருக்கிறது. அசுரர்களை எல்லாம் வெல்லக்கூடிய எம்பெருமாள் புருஷோத்தமன் என்கின்ற திருநாமத்தோடே விஷ்ணுவாகவும் ஜிஷ்ணுவாகவும் மகாவிஷ்ணுவாகவும் பிரபவிஷ்ணுவாகவும் மகேஸ்வரனாகவும் காட்சி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவரை தொழுவதினாலே வாழ்க்கையிலே நலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. இந்த பிரசித்தி பெற்றதான ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதினாலே, பிரார்த்தனை செய்வதினாலே, இந்த ஸ்லோகத்தை கொண்டு பிரார்த்தனை செய்வதினாலே, இந்த ஸ்லோகத்தை சொல்லி வருவதினாலே வாழ்க்கையில எல்லாவிதமான நலன்களும் நமக்கு கிடைக்கின்றது. பாவங்கள் அழிந்து போகின்றன. எல்லோருமே சொல்லுவோம், வாழ்க்கையில உயர்வு பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.